உண்மையிலேயே அது ரொம்ப பயனுள்ளது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம வந்து திடீர்னு காசு செலவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு காசு மாற்றி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வருமானம் வந்து குடும்பத்துக்கே பற்ற மாட்டேங்குது. அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் எப்படி பஸ்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறது யோசிக்கிறதா இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசுக்கு நிறைய கடன்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி திட்டங்களை இன்னுமே அதிகப்படுத்தி நிறைய ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால அரசாங்கம் வந்து இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு போகணுன்னா 50 ரூபா வைக்கலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் 50 ரூபா தான் வைக்கணும். இப்போ நான் ஃப்ரீயாக போயிட்டு காலையில் போனால் சாயந்தரம் வரேன்ல, எனக்கு அது ஒரு சந்தோஷம். தி கேடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை வெற்றி பயணம் அப்படின்ற பேரில் விரிவுபடுத்தியிருக்காரு. இந்த திட்டம் வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு சில பேருந்துகள் வந்து மகளிருக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ LSS, டீலக்ஸ், எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பேருந்துகள் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே தமிழகத்துடைய போக்குவரத்து துறை லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. அப்போ இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் செயல்படுத்தினாங்கன்னா இதை அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க, கூடுதல் சுமையாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழுது. ஸோ இதை பத்தி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா, இப்போ ஏற்கனவே இலவச பேருந்து பெண்களுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு நிறைய பஸ் வந்து பெண்களுக்கு இலவசம் அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது பெண்களுக்கு உண்மையிலே பயனுள்ள திட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து விஜய் வந்து விட்டதுனால கிடையாது. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே என் வயசுக்கு கலைஞர் விட்டது தான் இது வரணும் முதல்ல, தவிர விஜய் விட்டது வரக்கூடாது. அது தப்பு இல்லையா? எனக்கு இப்போ விட்டது கூட கலைஞர் விட்டது தான் நல்லது. ஏன்னு கேட்டு அந்த அவர் விடுவா தான் இவர் விடுறாரு. இல்லைன்னா இவரை விட முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் தான். உண்மையிலேயே அது ரொம்ப பயனுள்ளது தான். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க நம்ம வந்து திடீர்னு காசு செலவுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு காசு மாற்றி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். நம்ம வருமானம் வந்து குடும்பத்துக்கே பற்ற மாட்டேங்குது. அந்த வருமானத்தை வச்சு நாங்கள் எப்படி பஸ்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறது யோசிக்கிறதா இருக்குது. நடந்து வந்துடணும்னு. ஆனால் இது ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த பஸ்ஸில் ஒன்றாலும் ஏறி இறங்குறது. இந்த இலவச பேருந்து விட்டுருக்காங்களே, இதனால பெண்களுக்கு செலவு பண்ணக்கூடியது கம்மியாக இருக்குது. அப்போ அந்த காசு இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காய் வாங்கி போகலான்னு, இல்லை ஒரு பால் பாக்கெட் வாங்கி போகலான்னு, அதுதான் நான் அப்படி தான் தோணும். வேறுனா அந்த 10 ரூபா மிச்சம் இல்லை, போய் இறங்கி உடனே 10 ரூபா பால் வைக்கலாம், 10 ரூபா காய்கறி போட்டாங்களா அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போகிறோம். அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரசுக்கு நிறைய கடன்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி திட்டங்களை இன்னுமே அதிகப்படுத்தி நிறைய ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுனால அரசாங்கம் வந்து இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக முன்னாடி விட்டுருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாக விட போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, பாதிக்கப்படும் தான் அரசாங்கம். கையில் கிடச்சா 10 ரூபா உட்காருவேன், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். என் லைஃப் அப்படி ஓடின்னு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு போகணும் மனசு சரியில்லைன்னா எம்ஜிஆர் சமாதிக்கு போயிடுவேன். ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு போகணுன்னா 50 ரூபா வைக்கலாம். அதுக்கு முன்னாடியெல்லாம் 50 ரூபா தான் வைக்கணும். இப்போ நான் ஃப்ரீயாக போயிட்டு காலையில் போனால் சாயந்தரம் வரேன்ல, எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிறாரு கலைஞர். இல்லைன்னு சொல்ல, எனக்கு சொத்து சொக்கெல்லாம் கொடுக்கல, அந்த ஒரு சந்தோஷம் கொடுத்துக்கிறாரு. இப்போ அவரு கொடுத்ததுனால தான் இவர் செய்கிறாரு. இவரு ஒரு 4 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறாரு. இவரு ஒன்றும் ஃபுல்லாக விடல, அவரை பார்த்து தான் இவர் செய்கிறாரு. போக்குவரத்து துறை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, ஆல்ரெடி பெண்களுக்கு இலவசமாக கொடுத்தது இன்னும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது அரசாங்கம் பண்றது ஒரு கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா? கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது காசு இப்போ பஸ்ஸுக்கு போனால் கூட ஐயோ 50 ரூபா எடுத்துன்னு போகணுமே, இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ ஆகுமே அவ்வளோ. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இங்கே போய் இறங்கினாக்கா அம்மா வீட்டுக்கு போகலாம், அங்கே போனால் அண்ணன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகிற மாதிரி எல்லா பெண்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மகளிருக்கு விட்டதுக்குனால கடன் வரல. மகளிருக்கு வந்து எப்பயுமே ரெகுலராக ரொம்ப நாளாக வந்துன்னு இருக்குது. அதனால இது கடன், இதனால கடன் இல்லை உங்களுக்கு, அதனால ஒன்றும் இதுவும் இல்லை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு பட் விலைவாசி எல்லாமே ஏற்றிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விலைவாசி வந்து நான் வருஷங்கள் மாற நாட்கள் மாற எல்லாமே மாறுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. பெண்களுக்காக வேண்டி இலவசம் விட்டதுனால நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அது பொதுவானது. விலைவாசி ஏற்றுறதெல்லாம் எனக்கு வாக்குங்களும் கிடையாது, பொதுவானது அது. அதனால வந்து இதனால தான் நீங்கள் ஏற்றுனீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது.
இப்போ வந்து ஃப்ரீ பஸ் அப்படின்றது எல்லா பெண்களுக்குமே விடலாமா, இல்லாட்டி யாருக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அவங்கள பார்த்துட்டு இது எப்படி சொல்கிறது, இப்போ வருமானம் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் உண்மையிலே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து இந்த மாதிரி இலவசம் கொடுக்கலாமா? எல்லா பெண்களுக்கும் கொடுக்கணும். இதில் வசதி சம்பாதிக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் இல்லை, எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலாம். பஸ் இது பண்ணிங்க கரெக்டாக. அது இப்போ எங்கே வேணாலும் போகலாம். இந்த பஸ்ஸில் அப்போலாம் ஒயிட் போர்டு இருக்குது, இப்போ எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலான்ட்டு அது ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் இது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். மகளிர் கட்டணமில்லா பயண திட்ட விரிவாக்கம் குறித்து பொதுமக்கள் கிட்ட அவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அறிமுகப்படுத்த இருக்கக்கூடிய இந்த திட்டம் பெண்களுக்கு மேலும் உதவிகரமாக இருக்குமா, இல்லை அரசுக்கு ஒரு சுமையாக வந்து அமையுமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக ஒளிப்பதிவாளர் முகிலுடன் நான் பவானி ஸ்ரீ.